कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। नारायणि नमोस्तुते। नारायणि नमोस्तुते। श्री ललिता परमेश्वरी देवी की हरि ओम तत्सत्। ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் நாமங்களுடைய அர்த்தத்தை பார்த்துட்ருக்குறோம். 89வது ஸ்லோகம். அதில் சில நாமங்கள் பார்த்தியாச்சு, இன்னும் சில பார்க்கணும், படிக்கிறோம். சிவப்பிரியா சிவபரா சிஷ்டேஷ்டா சிஷ்டபூஜிதா अप्रमेया स्वप्रकाश मनोवाचामगोचरा. இந்த ஸ்லோகத்தில் நம்ம 412வது நாமம் சிஷ்ட பூஜித. சிஸ்டர்கள், நல்லவர்கள், நல்லவங்க நம்ம எல்லோரும். ஏன் சாயங்காலம் சத்சங்கத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? கிளைமேட் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட வந்துட்டோம். எந்த மனிதனுக்கு சத்சங்கம் முக்கியமோ வாழ்க்கையில், வாரத்துக்கு ஒரு நாள் ஆவது குறைஞ்சி அவங்கள எல்லாரும் சிஸ்டர்கள். ஏன்னா the satsanga will make them to become systematic. So because of that their life will become systematic. So they will become as sisters. சிஸ்டர்கள். அடுத்த நாமம் இன்னைக்கு இனிமே கொஞ்சம் நாமங்கள் கொஞ்சம் அத்வைத வேதாந்த பரமாக இருக்கும். 413வது நாமம் அப்ரமேயா. அப்ரமேயா. அளவு எண்ண முடியாது, கணக்கு சொல்ல முடியாது. இது இவ்வளவுதான், இது பற்றி இப்படின்னு பேசி சொல்ல முடியாது. எந்த இந்திரியத்தினாலையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. பிரம்மன் சத்தியத்தினை பற்றி சொல்லும் போதும் வேதாந்தத்திலோ இப்படி தான் ஆத்மா பிரம்மம் அப்பிரமேயம் அப்படின்னு சொல்லப்படுறது. எக்ஸாக்ட்லி இதே வர்ணனம் விஷயங்கள் வரும். அப்பிரமேயா இந்திரிய பிரமாணங்களுக்கு கோச்சரமாகாததுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அந்த அக்ஷரங்களை பிரித்து பார்த்தா அப் அண்ணா ஜலம், ஆபக. அப்புறம் ரமேயா. ரமேயன்னா நிவசிக்கிறவள், அதில் ஆனந்திக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். ஜலத்தில் நிவசிக்கிறது, ஜலத்தில் ஆனந்திக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பொதுவாக நாராயணனே பதத்துக்கே அப்படி நாரமன்னா ஜலமன் அர்த்தம் இருக்கு, நாரமன்னா ஜீவர்களின் அர்த்தம் இருக்கு. இப்போ நமக்கு இங்கே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம் இந்த அர்த்தத்தினை. அப்படின்னு சொன்னால் எல்லா நதி ஜலங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த தேவி சக்தி. நதிகள் எல்லாமே ஃபெமினைன் தானே. கங்கா, யமுனா, காவேரி, சரஸ்வதி, நர்மதா. ஒன்று கூட ஆண்கள பேரே கிடையாது. பிரம்மபுத்திரா கூட அது புத்திரான இருந்தால் கூட அது கூட. அதனால நதி அண்ணாவே நம்ம அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம். அது கூட நதி அப்படின்னு நத்தியாக எல்லாம். அப்போது
எல்லா புண்ணிய நதி நதி ரூபங்களாக இருக்கிற அந்த அம்பாள். அதனால தான் கங்கா முக்கியமாக சொல்கிறோம். அதனால தான் குளிக்கும்போது காலையில் அந்த கங்கை யமுனை செய்வா கோதாவரி சரஸ்வதி சொல்லி எல்லா நதிகளுடைய ஜலம் தீர்த்தம் இதில் இருக்கிற மாதிரி நான் பாவிச்சுக்கிறேன். அந்தந்த தேவதர்கள் எல்லாரும் அந்த நதியுடைய அதிஷ்டான தேவி இதில் இருக்கணும், என்ன சுத்தப்படுத்தணும் அనే பாவத்தோட. அடுத்த நாமம் வந்து ஸ்வப்பிரகாஷ. விளக்கு அப்படின்னு சொல்கிறோம்னா அது அர்த்தமே என்னன்னா, அது தனக்குத்தானு சுயமாக பிரகாசிச்சுட்டு இருக்கு, எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறதுனால எல்லாத்தையும் விளங்குறது, அதனால அது விளக்கு. அப்போ ஸ்வயம் பிரகாஷம். இப்போ அந்த விளக்கு பிரகாசிக்கிறதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ அதை நிரூபணம் பண்ணுறதுக்கோ இன்னொரு விளக்கு தேவையில்லை. அதனால தான் அது ஸ்வயம் பிரகாஷம். ஆத்மா வந்து பிரம்மன் ஸ்வயம் பிரகாஷம். அதுக்கு இந்த கண்ணு காது ஏதாவது இது சொன்னாதான் அங்கே ஆத்மா இருக்கு அப்படின்லாம் கிடையாது. இதெல்லாம் எல்லாமே கூட ஆத்மா எப்பவுமே இருக்கும், ஸ்வயம் பிரகாஷம். அது இருக்கிறதுனால தான் அது பிரகாசிச்சுட்டே இருந்து எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறதுனால ஸ்வயம் பிரகாஷ ரூபிணி பிரம்மம். ஓகே, அதனால தான் அந்த ஆரத்தி காட்டும் போது பூஜையில் கோவிலில் சொல்கிற மந்திரம், உபனிஷத்தில் வர மந்திரம், ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். நீ ஆத்ம பிரம்மன் சைத்தன்யத்தினால ஷைனிங்னால எல்லாமே பிரகாசிக்கப்படுறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தோடு தான் அந்த சின்ன விளக்கு காட்டி அந்த உள்ளே இருக்கிற கர்ப்ப கோவிலில் இருக்கிற சுவாமி கருப்பாக இருந்தாலும் அதெல்லாம் அங்கெல்லாம் கருப்பாக இருந்தால் கூட அவனுக்கு கொஞ்சம் கிட்ட கொண்டு போய் இப்படியெல்லாம் காட்டணும். ஆனால் ஒன்று காட்டுறதுக்கு இவ்வளோ 1 பைசா கற்பூரம் 1 பைசாக்கு வராதான் இருக்கிற இப்படி அந்த காலத்தில் 1 பைசா அது வச்சு நான் காட்டுறேன் பாரு, எனக்கு புத்தி இவ்வளோதான், என்ன பண்ணுறது. ஆனால் அசல் சர்வத்தின்னு பிரகாசிக்க செய்கிறது நீ தான். ஆனால் நான் வேணுமென்னு ஒன்று கொண்டு வந்து இருட்டில் வச்சு அப்புறம் உனக்கு விளக்கேற்றிட்டாங்க. அது அப்புறம் பார்க்குறவங்களையும் கொஞ்சம் தூரமாக நிற்க வச்சுட்டேன், அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இதோ காட்டுற பாருங்க என்ன தமாஷா இதெல்லாம். ஆனால் பண்ணிட்டோம், பக்தாள் பண்ணிட்டோம், கோவில்களில் பண்ணிட்டோம், அதுதான் ஆனந்தமாக இருக்கும். விட்டுட்டு பார்க்கணும், தெரியல இன்னொரு வாட்டி பார்க்கணும், கொஞ்சம் நேரம் இரு. ஸ்வப்பிரகாஷ. ஓகே, இது கூட பிரித்து சொல்கிறாரு. காமெண்டேட்டர்ஸுக்கு வேலை ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா, வியாக்கியானம் பண்ணுறவங்க. சுன்னா நல்லதே, அப்பன்னா ஜலம்னு சொல்லிட்டோம் மேலே. இதில் வந்து ஒரு ரா வருது. ரான்னா அந்த அக்ஷரம் வந்து நெருப்புக்கு சிஹனம் சம்ஸ்கிருதத்தில், அதனால்தான் ராமன்னு சொன்ன உதய நெருப்பு பிடிச்சிக்கும். அதனால ராமநாமம் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது கிருஷ்ணநாமமோ அப்படி முதல்ல கொஞ்ச நாள் பண்ணினவனே அந்த ஜப நிஷ்டையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க, ராம சொல்ல நெருப்பு பிடிச்சிக்குமா. அந்த ரா சப்தமே நிறைய வேத மந்திரங்களுக்குள்ளே கூட அவ்வளோ பவர் அது, அந்த பீஜாட்சரம் அப்படி. சரி, இங்கே என்ன அர்த்தம்னா காஷன்னா ஷைனிங். இப்போ 4 பிரிச்சுட்டேன் நான். சு நல்லது, அப்பன்னா ஜலம், அப்புறம் ரான்னா நெருப்பு, காஷன்னா ஷைன்ஸ். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னா, அந்த ஜலத்தில் ருச்சி ரூபத்தில் இருக்கிறது என்ன? ஜலந்தானே ருச்சி கொடுக்கறதுக்கு. லட்டு மிட்டாய் அது இல்லை, சாம்பார். இங்கே ஜலம் நாக்கில் இல்லைன்னா அந்த ஜலம் நேச்சுரல் டேஸ்ட் இருந்தால் தான் மிச்சம் எல்லாம் டேஸ்ட் தெரியும். அப்போ ஜலத்தில் இருக்கிற அந்த சக்தி, அப்புறம் நெருப்பில் அந்த பிரகாசிக்க செய்கிற சக்தி, சூடு வெப்பம், அந்த சக்தி என்னன்னா
அதுதான் ஸ்வயம் பிரகாஷம். அது எல்லாத்துக்கும் ஸ்வயமாக இருக்குல்ல. அக்னியோட தத்துவம் அது, ஜலத்தோட தத்துவம் கூலாக இருக்கும், அந்த டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எத்தனை கூல்ட்ரிங்க் குடித்தான்னு அதுக்கப்புறம் தண்ணி கொடுங்க கொஞ்சம். அதையும் நம்ம சிறுவாணி தண்ணி குடிக்கணும். அதனால அப்படின்னு அர்த்தம். ஜலத்திலையும் அக்னி லைஃப் பிரின்சிபிள்ஸ்ன்னு சொல்லும்போது வாழ்க்கைக்கு மிச்சம் நிறைய சின்ன சின்னதெல்லாம் வேணும், 5 பஞ்சமகாபூதங்கள் வேணும். ஆனால் கூட இந்த ஜலம் அண்டு நெருப்பு சரீரங்கள் இருக்காது. சரீரங்கள் அதனால தான் ஜலத்துடைய சதவீதம் தான் நிறைய. அதனால அப்புறம் நீ சாப்பிடாம கூட இத்தனை நாள் அத்தனை நாள் இருக்கிறாங்களே ஃபாஸ்டிங் பண்ணி, ஆனால் அதுக்கப்புறம் அது ஏதாவது அப்படி இப்படி ஆகிப்போச்சுன்னு அந்த சூடு குறையக்கூடாது. சூடு குறையிறதுன்னு அர்த்தம் அப்புறம் அதுலேருந்து பிராணங்களுக்கு கிளம்பி போகிறதுன்னு அர்த்தம் தானே அது. அடுத்த நாமம் மனோவாச்சாம கோச்சர. இப்போது இவ்வளோ நேரம் இந்த மாஸ்டர் சொன்னார் இப்படி இப்படின்னு. அதனால் எப்படி புரிஞ்சுக்கணும்? மனசுக்கும் புலங்களுக்கும் வார்த்தைனாலையும் எது சொல்லி அது தெரிவிக்கப்பட முடியாது, தெரிவிக்க செய்ய முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அது உபனிஷத்து அப்படி தான் சொல்லும். மனஹ வாச்சாம் அகோச்சராம். அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நான் இருக்குல்ல, இருக்கேன் అనేది எந்த புலங்களால தெரியல உங்களுக்கு. புரிஞ்சுக்கணும். நான் இருக்கேன், எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. அதனால இன்னொரு அர்த்தம் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு ரொம்ப குழப்புக்குவாங்க கேட்குறவங்கன்னு சொல்லி வேதாந்தத்தில் சங்கரரே எழுதுவார். அசுத்தமான மனசுக்கு புரிஞ்சிக்க முடியாது. இப்போது இங்கே சொல்கிறதெல்லாம் கேட்டு மனசில் ஏதோ விஷயங்கள்னு பகவத்கீதை இதெல்லாம் கொண்டு போய் ஏதோ சிந்தனை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ புரிஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கிறேன் அன்றோம். காதுனால் கேட்டு தானே, மனசுக்குள்ளே போட்டி தானே அது புரியுறது. அப்போ நீங்கள் மனசுக்கு புரியாது, மனசு கெட்டாது இப்படியெல்லாம் சொல்லிவிட்டேன். நீங்கள் பேசுகிறது எங்கள் காது கெட்டுறதே அப்படின்னு கேள்வி கேட்போம் இல்லையா? அதனால ஒரே உபனிஷத்து மனசுனாலதாவது தெரிஞ்சுக்கணும். அதே உபனிஷத்து மனசுக்கு தெரியாது, மனசுக்கு எட்டாதுன்னு சொல்கிறது. அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கேட்கணும்னா குரு சொல்லி தரும்போது விவரமாக அதுக்கு சிம்பிளாக இப்படி புரிஞ்சுக்கணும். அசுத்தமான இருக்க மனசுக்கு தெரியாது. அழுக்கு இருக்கிற மனசில், அழுக்கு இருக்கிற கண்ணாடியில் ஒன்று மூஞ்சி நல்லா தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்களுக்கு எட்டாது. ராகத்வேஷங்கள் இருக்கிற மனசுக்கு எட்டாது அர்த்தம். சரியா? அதனால தான் தைத்திரிய உபனிஷத்தில் இந்த விஷயத்தினே யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா అని சொல்லுதே. பேச்சுக்கு மனசுக்கு எட்டாது. பேச்சு அது கிட்ட போய் சொல்லணும், அது பற்றின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துச்சாமா நிவர்த்தந்தே. ஓகே. அப்புறம் கட்டோபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா மனசையேவ தத் ஆப்தவியம், மனசுனாலதான் அதுன்னு அடிஞ்சணும் தெரிஞ்சுக்கணும்னு. அதுதான் அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷனு இப்படி புரியும். சுத்தம் படுத்துக்கோ மனசுன்னு முதல்ல, ராகத்வேஷ ரஹிதம் பண்ணிக்கோ. அடுத்தது ஸ்லோகம் படிக்கணும். 90வது ஸ்லோகம். சிச்சக்திச்சேதனாரூபா ஜடசக்திர்ஜடாத்மிகா காயத்ரி வியாஹ்ருதி சந்தியா த்விஜபிருந்த நிஷேவிதா. சப்தமாக சொல்லணும், சொன்ன அதே டியூன் அப்படி சொல்லணும். மந்திரம் இதே. ஆக்சுவலி நான் மந்திரமாக சொல்லி வைக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் பயந்து வாய் திறக்காமல் இருந்தேன். இப்படி நாமங்கள் அர்ச்சனை பாராயணம்னா அந்த சப்தத்துக்கு முக்கியம். அது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். சுற்றி சூழ்நிலை இது சுத்தப்படுத்தும், உள்ளையும் சுத்தப்படுத்தும்.
சரி, ட்ரை பண்ணுங்கோ, நெக்ஸ்ட் டைம் படிக்கும் அப்படி படிச்சணும், அதே பிச்சில் அப்படி சொல்லணும்னு உடனே வரணும், தயங்கக்கூடாது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்போது கொஞ்சம் இன்னும் ஆழமாக போகிறது மந்திரம். சித் சக்திஹி. ஓகே, சித் கான்ஷியஸ்னஸ். இப்போ தான் ஸ்வயம் பிரகாசம் பற்றி பேசிட்டோம். ஓகே, அந்த சைத்தன்ய சக்தி அனு சொல்லிட்டு இருக்கிறோமே, அது என்னது? ಜ್ಞಾನಸ್ವರೂಪம். அது சித்தன்னாவே ಜ್ಞಾನஸ்வரூபம் அர்த்தம். சைத்தன்ய ஸ்வரூபம் என்ன, கான்ஷியஸ்னஸ் என்ன, எனக்கு தெரியுது. ஐ எம் அவேர் ஆஃப் இட். எனக்கு தெரியுது, எனக்கு தெரியறதுன்னு தெரியறது, எனக்கு தெரியலனையும் தெரிகிறது. அதுதான் ஞானம். அதனால இதுக்கு இங்கிலீஷில் பியாண்ட் த நோன் அண்ட் அன்னோன். பியாண்ட் த நோன் அண்ட் அன்னோன். அதனால தான் இதுக்கு பல விவரணம். ஆல் வேதாந்த டாக்ஸ் அபவுட் திஸ் சித். சித்பத லக்ஷார்த்தம், சித்பத வாச்சார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன குறிக்கிறதுக்காக பதார்த்தம் சும்மா எடுத்துக்கிட்டு கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறது இல்லை. அது லக்ஷார்த்தம் என்னது, இதெல்லாம் விசாரணை பண்ணுறோம் வேதாந்தத்தில். உபனிஷத் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து இப்போ நான் சொன்ன இங்கிலீஷ் கருத்து சொன்னானே, தமிழும் சொன்னேன். தெரிஞ்சது தெரியாதது, நோன் அண்ட் நோன். அதுக்கு எக்ஸாக்ட்லி அங்கே ஒரு கொட்டேஷன் ஸ்லோகம். வித்யா வித்யே ஈஷிதே யஸ்து சோன்யஹ. வித்யா அவித்யா, தெரியறது தெரியாதுன்னு யார் தெரிஞ்சுக்கிறான்? அதுக்கு நான் பொதுவாக சொன்னேன். இப்போது எல்லா கண்ணு திறந்துருக்குங்க, இங்கே நல்லா பிரைட் லைட் போட்டிருக்காங்க, ஃபோக்கஸ் லைட் போட்டிருக்காங்க. இன்னும் மூஞ்சியோட பளபளன்னு தெரியுறது உங்களுக்கு. நீங்களே எனக்கு தெரியுறீங்க. ஒரு செகண்ட் கண்ணு மூடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம பார்த்த இமேஜ் அங்கே என்னமோ இருக்கும், இல்லை இருட்டாக இருக்கும், வெளிச்சம் இருக்காது. கண்ணு திறந்துங்க. இப்போது அந்த இருட்டுன்னு யார் பார்த்தா? கண்ணுக்கு இருட்டுன்னு பார்க்க முடியுமா? இது ரொம்ப டீப் அனாலிசிஸ். பகவான் ஆதிசங்கர்னால சொல்லப்பட்ட ஏகஸ்லோகி பாருங்கோ. அந்த கிரேட் மாஸ்டர் ஒரு ஸ்லோகத்தில் வேதாந்தத்தின் எல்லாம் சொன்னார். ஆனால் அந்த ஒரு ஸ்லோகத்தில் நான் பேசினவன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் கிளாஸ் எடுத்து பேசலாம். அதுக்கு பேர் ஏகஸ்லோகி. சரியா? அதில் இந்த கேள்வி விஷயந்தான் வருது, டைலாக். கண்ணு மூடினதுக்கப்புறம் இருட்டுன்னு பார்த்தீங்களே இல்லையா? வெளிச்சம் இருந்தால் தான் கண்ணு வேலை செய்யும், கண்ணு பார்க்க முடியும். இருட்டுன்னு யார் பார்த்தான்? விசாரணை இதுதான் பண்ணணும். மறுபடியும் பண்ணிட்டே இருங்க. சரியா? அப்போதான் புரியும் அது இருட்டுன்னு கூட பார்க்குற சக்தி என்னன்னு. அதுதான் சித் சக்தி. அதனால தான் அதுக்கு பேர் சேதனாரூபா. எல்லாத்திலையும் ஞானம் தெரியறது. எனக்கு எல்லாம் தெரியுது, ஜடமும் எனக்கு தெரியறது. இனிமேல் அதெல்லாம் வரும். சித்து ஜடம் ரெண்டும். ஸோ சேத்தனாரூபா. இங்கே சேத்தனான்னா சித்துக்கே இன்னொரு பேர் சேத்தனான்னு சொல்லலாம். பட் ஜெனரலாக சுவாமிஜி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, சைத்தன்யம் சித்து அது ஒரு தனிப்பட்ட சரீரத்தில் வியக்தமாகும்போது சேத்தனம், ஜீவனம். நமக்கு சேத்தனம் ஜீவனம்னு நமக்கு தெரிஞ்சது என்னன்னா பிராணஸ்பந்தனம். அங்கிருந்து ஆரம்பித்து யோசிக்கணும். ஸோ பிராணஸ்வரூபமாக இருந்து, பிராணசக்தியாக இருந்து, ஸ்பந்தன சக்தி. ஸ்பந்தனம்னா துடிப்பு இருக்குல்ல, பிராணம் ஓடுறது, ஹார்ட் பீட் ஆகிறது, ஸ்பந்தன சக்தி.
இந்த ஜகத்து மொத்தத்தில் எங்கெங்கெங்கெல்லாம் அந்த சக்தி ஸ்பந்தனம், ஒரு புஷ்பம் பூக்கிறது, பறவை பறக்கிறது, காற்று வீசுறது, மழை பெய்யறது, ஏன்னா பூமி வந்து அந்த மழை ஆகாசத்தில் மேகத்தில் இருக்கிற ஜலத்தினை அப்படி கீழே விடுற மாதிரி செய்யறது என்னது? அந்த சக்தி சேதனம். చైతన్యం వ్యక్తమాகும்போது அது சேதனா, ஜீவனம், லைஃப் பிரின்சிபிள் అనేది వ్యక్తமாகிறதே ஒரு தனிப்பட்ட ஜீவிலம். அப்படின்னு சொன்னால் இங்கே எப்படி எடுத்துக்கணும்னா, வேதாந்தத்தில் பிம்பம் இருக்கு, உங்களுக்கு சொல்லியிருக்க நிறைய. அப்புறம் பிரதிபிம்பம் ஏற்படுறது. ஸோ எங்கெங்கெல்லாம் பிரதிபிம்பம் ஏற்படுறதுக்கு வேண்டிய ஒரு அமைப்பு இருந்ததோ, பிரதிபலிப்பு, அங்கெல்லாம் அது வந்து சேத்தனமாக వ్యక్తமாகிறது. டிட்டோ எக்ஸாக்ட்லி. இப்போ எனக்கு முன்னாடி கண்ணாடி எதுக்கு, எனக்கு முன்னாடி கேமரா இருக்கா, நான் இங்கே இருக்கேன், அதே மாதிரி அங்கே காட்டுறது. நான் கை காட்டிட்டு அங்கேயும் கை காட்டுறது. கண்ணாடியில் நீங்களும் அப்படி தான் பார்த்துக்கிங்களே. ஆனால் கண்ணாடி ஜடம்தான், ஆனால் அதில் என்னுடைய நான் சைத்தன்யம், என்னோட பிம்பம் அங்கே ஏற்பட்டுச்சு. அதனால அந்த சேத்தன ரூபமான பிரதிபிம்ப ரூபமாக எல்லா புத்திக்குள்ள ஜீவான்னு சொல்கிறோம், சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறோம். அது எல்லாமே கூட இந்த பிரம்ம சைத்தன்யம் பிம்பத்திலிருந்து பிரதிபிம்பம். சரி, அப்போது சில இடத்துல காணப்பட மாட்டேங்குதே. கண்ணாடியில் தான் பார்க்க முடியும், இந்த தரையில் உங்கள் மூஞ்சி பார்த்துக்க முடியாது. அப்புறம் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டா அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அதுக்கு என்ன சொல்லுவீங்க தமிழில்? கண்ணு பாப்பாதா? நாங்களும் கண்ணில் தெலுங்கில் பாப்பாதா. அது என்ன பாப்பாது? இங்கிலீஷில் இதெல்லாம் இருக்கு. என்னமோ அங்கே மட்டும் ரிஃப்ளெக்ஷன், அதனால் கண்ணாடி மாதிரி இருக்குது, அவ்வளோ தின்னாதே, மெலிசாக இருக்கு. அப்போது அங்கே வரைக்கும் உபாதி இருந்தால் வரும். வரல உபாதி, அந்த ஷைனிங்காக இல்லை. அப்போ அங்கே சைத்தன்யம் இருக்கா இல்லையா? அந்த ஜடமாக இருக்கிறதுக்கு ஆதாரம் யார்? கல் இருக்கு, இந்த சேர் இருக்கு, ஏதோ இருக்கு, நடமாடலை, மலை நிற்கிறது, அப்படி எத்தனையோ பொருள் இருக்குது, இந்த மைக்கு ஸ்டாண்ட், இதெல்லாம் ஜடமாக இருக்கு. அப்போ அங்கே சைத்தன்யம் இல்லையான்னா ஜடாத்மிகா, ஜடசக்தி ஜடாத்மிகா, அப்புறம் ஜடசக்தி ரூபத்தில் இருக்கிறது கூட ஒரே பிரம்மம் தான். ஆனால் व्यक्तமாகலை. இங்கே व्यक्तமாகின மாதிரி இது மைக்குன்னு நான் சொல்ல முடியும். இங்கே இன்னைக்கு மாஸ்டர் வந்து அவர் பேசுகிறார், நல்லா பேசுகிறாருன்னு இந்த மைக்கு சொல்லவே சொல்லாது. மைக்கு வச்சு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தரேன், ஆனால் அந்த பாப்பம் மைக்குக்கு தெரியாது. அது மைக்குன்னு அதுக்கு தெரியாது. அப்போ இது என்ன, எங்கேருந்து வந்துச்சு? இது எங்கேருந்து வரும்? ஒரே ஏக்கன்லேருந்து தான் வந்திருக்கணும். ஸோ ஜடசக்தி ரூபத்தில் இருக்கிறது கூட அதே பிரம்மம் அம்பாள். அதனால அங்கே அழகா, அதனால ஜடாத்மிகா, சைத்தன்யாத்மிகான்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் நம்ம ஹிந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா எல்லாத்துக்கும் பூஜை பண்ணும், எல்லாத்தையும் பகவானாக பாரு. கல், முள், மரம், பொம்மை, லோகம், என்ன ஆகட்டும், மலை, எல்லாமே பகவான். ஜடசக்தி ஆனால் ஜடாத்மிகா, சிச்சக்தி சேத்தனா ரூபா. அது ரெண்டு பேர் இல்லை அப்படின்னு சொல்லி ஜடாத்மிகா. ஸ்லோகம் முடிஞ்சதா? நான் அப்படியே போயிட்டுருக்கேன். இல்லை, ஜட இன்னும் இருக்கு. அப்புறம் அடுத்தது கொஞ்சம் வேறு, இப்போ சொன்னது கொஞ்சம் ஆப்ஸ்ட்ராக்டாக இருக்கும், ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. ஆனால் புரிய வைக்கிறதுக்கு எப்படியும் ட்ரை பண்ணிட்டேன், ஏதோ புரிஞ்சிருக்கும். புரிஞ்சு சார், ஏதோ புரிஞ்சிச்சு, பரவாயில்ல. நீங்கள் ஃபர்தராக காயத்ரி இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் உடனே தெரியும்.
காயத்ரி யாருக்கு தெரியாது? எங்கள் பேத்து பேர் கூட காயத்ரி தான், அப்படி இல்லை. ஸோ அடுத்தது வந்து காயத்ரி, சாவித்ரி, காயத்ரி, அது ரெண்டும் அதுக்கு ஒரு வேறு எல்லா விஷயம் இருக்கும். இங்கே நம்ம கொஞ்சம் தான் சொல்லுவேன். அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது விஷயம். காயத்ரி, காயத்ரி மந்திரம், அது எல்லாத்துக்கும் பேசுறது எல்லாம் அது அவ்வளோ சிறந்ததை வச்சுருக்கான். எக்ஸப்ட் சூத்ர, மிச்ச 3 வர்ணங்கள் அவளுக்கு காயத்ரி. சூத்ரனுக்கு கூட வேறு விதமான காயத்ரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால காயத்ரி பொதுவாக ஒரு என்னென்ன காயத்ரின்னா, இந்த பத்தியம் ஏதும்போதும் போயிட்ரி அதில் ஒரு சந்தசன் இருக்கும், ப்ரோசடி. எவ்வளோ அக்ஷரங்கள் இருக்கணும், எவ்வளோ லெங்க் இருக்கணும், அது பாடுறதுக்கோ ஒரு டியூன் கட்டுறதுக்கோ அது சூட்டம் போல இருக்கணும். அது எல்லா பாஷையிலும் இருக்குல்ல. இங்கே காயத்ரின்னா அந்த சந்தஸுக்கு ஒரு பேர் காயத்ரி. நிறைய சந்தஸுகள் இருக்கு. புருஹதி சந்தஸ், அனுஷ்டுப் சந்தஸ். ஓகே, அந்த விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்லும் போது அனுஷ்டுப் சந்தஹன்னு சொல்லும். ஸோ அப்படி காயத்ரின்னு ஒரு சந்தஸ். இதில் என்ன 24 அக்ஷரங்கள் இருந்தால் அது காயத்ரி சந்தஸ். அதனால அந்த சந்தஸ் ரூபத்தில் இருக்கிறத தேவி. அப்புறம் அந்த காயத்ரி தேவி மேலும் மேலும் அப்புறம் பார்த்தா வேதங்களுடைய சாரம் இல்லை, காயத்ரியே 4 வேதங்களாக பிரிக்கப்பட்டதுன்னு கூட இப்படி அப்படி சொல்லலாம் ரிவர்ஸை. அப்போ வேதம் முன்னாடியா காயத்ரி முன்னாடியான்னா, அப்போ வேதம்தான் முன்னாடி, காயத்ரி அப்புறம்தான் விஸ்வாமித்திரர் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னு என்ன, இருக்கிறது கண்டுபிடிச்சாருன்னு அர்த்தம். இருக்குன்னு எங்கே இருக்கு? வேதத்துக்குள்ளே இருக்கு. எப்படி வேதத்தில் சாரமாக அங்கங்கங்கே இருக்குது, அது எல்லாத்தையும் கடைஞ்சி எடுத்துட்டு அது அப்புறம் அப்படி கொடுத்தா காயத்ரி மந்திரம் ஆயிடுச்சு. சரியா? இன்னொரு அர்த்தம் காயத்ரி அண்ணா கானாத் திராயத்தே இது காயத்ரி. மந்திரம்னு சொல்லும்போது பொதுவாக மனநாத், எது நீ சொல்லிட்டே இருந்தால் உன்னை வந்து திராயத்தே, இட் வில் ரிலீசஸ், ஒன்று கொண்டு போகும், கரையேற்றும்னு அர்த்தம். கானாத் இந்த காயத்ரி மந்திரம் வந்து பாடினா, பாடுறதுன்னு என்ன, வேத பாணியில் பாடினா என்ன, அதுக்கு வந்து சாம வேதம் இதெல்லாம் பாடினா, கனபாட்டமாக பாடினா அது வேறு மாதிரி இருக்கும். இல்லை அம்பாளை பற்றி நீ எப்படியாவது பாடு, துர்கேன்னு பாடு, ஏதாவது பாடுனா கூட ஒன்றும் கரையேற்றுவான். அந்த விதத்தில் கானாத்து திராயத்தி இது காயத்ரி. அதனால தான் பகவத்கீதையில் பகவான் வந்து நிறைய விபூதி யோகம் பற்றி சொல்லும் போதும், குறிப்பாக இது நான் சொல்லும் போதும் காயத்ரி சந்தசாமஹம், சந்தஸில் நான் காயத்ரி அன்னாரு, நானே தான் காயத்ரி அப்படின்னு. அப்புறம் இது புராணங்களில் பல பல ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. பத்ம புராணத்தில் ஒரு ஃபன்னி ஸ்டோரி. பிரம்மதேவன் வந்து ஒரு வாட்டி அவர் யஜ்னம் பண்ணுறதுக்கு உட்கார்ந்தாராமா. அவரும் யஜ்னம் பண்ணுமா சார் பண்ணார். பிறந்த உடனே தபஸ் பண்ணார், 100 வருஷம் தபஸ் பண்ணார். சும்மாவா? நேற்று பகவத்கீதையில் சொன்னோம் இல்லையா, கஷ்டப்படக்கூடாமல் எனக்கு கடவுளை பார்க்கணும், எல்லாம் சரியாகணும், ஆனால் நான் கஷ்டப்பட மாட்டேன். கஷ்டப்படணும், அப்புறம் பலம் கிடைக்கும். அதுக்கு நான் நிறைய உதாரண கதை சொல்லிட்டேன் நேற்றுக்கு. ஓகே, இங்கே என்ன ஆச்சுன்னா அப்புறம் ஆக்சுவலி அவருடைய பாரிய பேர் சாவித்ரி, ஞானம் சரஸ்வதி, ஒரிஜினல் பேர் சாவித்ரி. அவங்கள வந்து இவர் யஜ்னம் பண்ணுறாரு, பெருசாக பக்கத்தில் உட்காரணும் இல்லையா, இல்லாமல் எப்படி நடக்கும்? கூப்பிட்டு அந்த அம்மா வந்து லக்ஷ்மி தேவி கூட பேசிகிட்டு இருக்காராம்மா. பேசிகிட்டே கொஞ்சம் தாமதம் பண்ணி வரல, பேச்சில் மறந்து போயிட்டான், ஏதோ பண்ணால் அவர் உடனே என்ன பண்ணார், எல்லாருக்கும் வர மாதிரி கோபம் வந்துச்சு அவருக்கு. பிரம்மதேவன் கூட கோபம் வருமா சார்? பரவாயில்ல, அப்போ
எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும். கதை என்ன சொல்றதுன்னா, நீ கீழே இறங்கிட்டா கர்மா, லோகம், சிருஷ்டி, கோபம் வரும், தாபம் வரும், எல்லாம் வரும். எல்லா லோகத்திலும் அதே கதை. தாண்டிப்போ, எல்லாத்தையும் தாண்டிப்போ. அதுதான் பகவத்கீதையில் இப்போ சொல்ல போகிறாரு. 66வது ஸ்லோகம் இம்பார்ட்டண்ட் வரப்போகிறது. சரி, அப்போ என்ன ஆயிடுச்சு? அவர் சாவித்திரி வரல. காயத்ரி அனே ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணு. ஓகே, அவளை இந்திரனு கொண்டு உட்கார வச்சுட்டாராமா. அது அப்படி போகும் கதை. சரியா? நிறைய கேட்காதுங்க அதுக்கு மேலே என்னன்னு. எப்படி வச்சுக்கிட்டாருன்னு பாரியா ஸ்வீகரிச்சு. பாரியா எப்படி ஸ்வீகரிக்க முடியும்னா காந்தர்வ விவாகம். காந்தர்வ விவாகம்னா ஒன்றும் இல்லை, நான் ஒன்று பார்த்தா நீ எனக்கு பிடிச்சாச்சு, வா கை பிடிச்சிக்கோன்னா காந்தர்வ விவாகம். அப்படி தான் நிறைய புராணம்ல கதையெல்லாம் வரும். ஓகே, பல வகையான விவாகங்கள் இருக்கு. கிட்னாப் பண்ணி கொண்டு போய் விவாகம் பண்ணிக்கிறது டிப்பிக்கல். நம்ம கிருஷ்ணா ருக்மிணின்னு அப்படி தான் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் அப்படி தான் பண்ணிக்கோன்னு அந்த அம்மா தான் லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டான். நீ என்னை கிட்னாப் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னு இவங்க விட மாட்டாங்கன்னு. அதனால் கிட்னாப் பண்ணி இதெல்லாம் புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படி சொன்னால் இதெல்லாம் ஏதோ கிண்டல் பண்ணுறானே நாஸ்திகர்கள் மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது. அதிலும் அர்த்தமும் இருக்கு, சாரம் இருக்கு. ஆனால் அது நம்மளாக படித்து புராணங்களுக்கு கூட, வேதாந்தம் விட்டுடுங்க, புராணங்களுக்கு கூட ஒரு குரு சொல்லி தராமல் எந்த கதையும் நம்மளாக படித்து புரிஞ்சுக்க முடியாது. அது ரொம்பவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். பல கேள்விகள் வரும். அதுக்கப்புறம் அது மேலே ஃபெய்த், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும். இது என்னன்னு கேட்போம், ஒன்றும் புரியாது, எல்லாம் அப்படி நிற்கும். பட் தேர் ஆல் மென்ட் ஃபார் டு நம்மளை கைட் பண்ணி சத்தியத்துக்கு கூட்டு போகிறதுக்காக தான். ரொம்ப கான்க்ரீட் பேஸ் லெவலில் ரொம்ப இதாக சொல்லி கொடுத்த கதைகள். அது ஜாக்கிரதை இருக்கணும். புராண கதைகள் குழந்தைகளாவது கேட்குறது. சரி, அதனால தான் எல்லா கதைகளும் எல்லாருக்கும் தெரியாது, எல்லா புராணங்களும் எல்லாருக்கும் யாரும் சொல்லி தரது இல்லை. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பாரதம், பாகவதம், ராமாயணத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். அது கூட ஜாக்கிரதையாக சொல்லணும். சரி, நம்ம முன்னே போகணும். எங்கே இருக்கோம்? சரி, ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் காயத்ரி. அதுக்கப்புறம் அடுத்த நாமம் வியாஹிருதி. காயத்ரி சொல்லும் போதே அதுக்கு முன்னாடி வியாஹிருதிகளே 3. ஓம் பூஹு புவஹா சுவஹா అనేది அதெல்லாம் வியாஹிருதி. வியாஹிருதி அன்னா ஒரு உச்சரிப்பு அர்த்தம். சரியா? அது ஒன்றும் இல்லை, மேலே லோகங்கள் பூமி கிட்டேருந்து மேலே வரைக்கும் 7மே சொல்லுவான். காயத்ரி பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். ஓம் பூஹு புவஹா சுவஹா மஹா ஜனஹா தபஹா சத்யம். ஓகே, அப்படின்னு சொல்லி ஓம் பூர் புவஸ்வரோம் அப்படி சொல்லி தத்ச விதுர்வரேன்னு அங்கே தொடங்கும். அதே இல்லை பத்ததி இது. அதனால இந்த தேவின்னு பிரம்மம்னு தெரிஞ்ச முன்னாடி கிராஸாக இது எல்லாத்தையும் பகவத் ஸ்வரூபமாக பாரு, இது எல்லாத்தையும் டிரான்சென்ட் பண்ணும். இத்தனை லோகங்களுக்கு அதிஷ்டானம் அதிபதி யாரு? எது இது எல்லாத்தையும் நிற்க வைக்கிறது? அதனால அம்பாளன் கூட இங்கே வியாஹிருதின்னு கூப்பிடப்படுறது. இந்த வியாஹிருதிகள் என்ன குறிக்கும்னா, பொதுவாக 3 வியாஹிருதி சொன்னால், ஒன்று கிராஸ், பூஹு புவஹா சுவஹா, ரொம்ப ஸ்தூலமான லெவல், அப்புறம் சூக்ஷ்மம், அதுக்கப்புறம் காசல் லெவல் ஆர். சரியா? இதெல்லாமே கான்ஷியஸ்னஸுடைய லெவல்ஸ்ன்னு சொல்லும். ஒரே சைத்தன்யம் தான் பலதாக காணப்படுறது. ரிஃபைன்டு, மோர் அண்ட் மோர் ரிஃபைன்டு இல்லையா? எல்லாத்துலையும் இருக்குல்ல. காருக்கு ஊற்றுற பெட்ரோல் வேறு, விமானத்துக்கு ஊற்றுற பெட்ரோல் வேறு.
வேற என்ன அவ்வளோ, இன்னும் ரேக்கெட்டுக்குன்னா இன்னும் ரிஃபைன் பண்ணணுமா அப்படின்னு புரிஞ்சுக்கோ. ஓகே, பெட்ரோலுக்கு கான்ஷியஸ்னஸ்க்கு என்ன சார் சம்பந்தம்? அடுத்தது இவ்வளோ காயத்ரி வியாகிருதி எல்லாம் சொன்னதுனால சந்தியானி சொல்லணும் இல்லையா? சந்தியானி கூட்டிகிட்டு வரணும். 422 சந்தியா. நல்ல பேர், நிறைய பேர் வச்சுக்குவாங்க. சந்தியான்னா ஏதாவது ரெண்டு விஷயங்கள் சந்திக்கிறதுக்கு நடுவில் இருக்கிற அந்த சந்திக்கு பேர் சந்தியா. ரெண்டு காலங்கள். அதனால தான் சந்தி, ரெண்டு பேச்சுவார்த்தை பேசி சந்தி பண்ணுறது. என்ன, ரெண்டுத்துக்கு நடுவில் அப்போ செட்ரேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். நீங்கள் அது எந்த ரெண்டாவது அப்படி எடுத்துக்கோங்க, அந்த சந்தி பிட்வீன் அந்த நடுவில் இருக்கிற அது சந்தியா. பொதுவாக ட்விலைட்னு சொல்லுவாங்க இல்லையா, டே அண்ட் நைட்டுக்கு நடுவில். அப்புறம் யுகத்துக்கு நடுவில் அந்த ஜஸ்ட் துவாபர யுகம் முடிஞ்சு போச்சு, கலியுகம் தொடங்கிச்சு, உடனே அடுத்த செகண்டே. ஆனால் அந்த செகண்ட் முடிச்சுட்டு இந்த செகண்ட் வரத்துக்கு நடுவில் அந்த சந்தி, யுக சந்தி அதுக்கு பேர். அதனால தான் சம்வத்சரம் மாறும்போது கூட பொதுவாக யுகாதி, யுகத்துடைய ஆதி. இங்கே யுகம்னா சம்வத்சரம், அது தெலுங்கு சம்வத்சரம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது எல்லாருக்கும் அதே தான். ஓகே, இட்ஸ் அ சான்ஸ்கிரிட் கேலண்டர் வைஸ் 60 சம்வத்சரங்கள் இருக்கு, 60ல் ஒரு நாமம் அப்படி வரும். சரி, மகாபாரதத்தில் இந்த விஷயத்தின்னு சொல்லும் போதும் இந்த சந்தியா అనేది சித் ஸ்வரூபமாகவே சொல்லப்பட்டது. ஓகே, சொல்லப்பட்டு அந்த முக்கியமாக நமக்கு தினந்தோறும் சந்தியா சொல்லுவோம். 3 கால சந்தியா, பிராத சந்தியா, மாத்தியான்மிக சந்தியா, சாயம் சந்தியா. இது எது வச்சு சொல்கிறோம்னா, சூரியன் வர்றது நெத்திக்கு நடுவில் மேலே வர்றார், அப்புறம் இப்படி ஆகிற சாயங்காலம். அதனால அந்த சூரியனுக்குள்ளே இருக்கிற அந்த சித் சக்திக்கு பேரே சந்தியா. சக்தினால இட் இஸ் ஃபெமினின் சந்தியா. சரியா? அப்படிப்பட்ட அந்த சூரியனுக்கு நடுவில் இருக்கிற அந்த சந்தியா சக்தி பிரம்மா, விஷ்ணு, இந்திர இவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் பல 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 ஜீவராசிகள் எல்லாருமே கிரணங்கள், அந்த சூரியனுடைய ரேஸ் கிரணங்கள். இப்படி மறுபடியும் பிரம்மாஜி பற்றி காளிகா புராணம்னு ஒன்று இருக்குது. அதில் பிரம்மாஜி தியானம் பண்ணுறாராமா. பண்ணும்போது அவருடைய மனசில் வர ஒரு அழகான ஸ்டெலஸ்டியல் பீயிங் ரூபம் பேர் சந்தியா. அதனால் சந்தியான்னா பியூட்டிஃபுல்னு கூட அர்த்தம். சரியா? யார் சார் அந்த பொண்ணுன்னு கேட்கக்கூடாது. அது பிரம்மானந்தத்தினோட சந்தியான்னு இன்னும் கூட இருக்கு சிலது. ரேணுகா புராணம்னு ஒன்று இருக்காமா. ரேணுகா புராணம் அதில் இந்த இடா பிங்கள இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஓடுற அந்த சுஷும்னா சந்தியா. ஓகே, அப்புறம் ஸ்மிருதியில் சொல்லப்படுறது ஸ்மிருதி நிறைய, யாக்ஞவல்க்ய ஸ்மிருதி, மனுஸ்மிருதி. இந்த பிரம்மன் எது சொல்கிறோமோ அந்த பிரம்மனுக்கே பேர் சந்தியா. ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவில் இருக்கிறவனு இடையன். கிருஷ்ணனை பற்றி பேசிட்டோம் பாகவதனில். ஒரு கோபிகாக்கு இன்னொரு கோபிகாக்கு நடுவில் இருக்கிறவன்னு அர்த்தம். இங்கே ஒரு தாட்டுக்கு இன்னொரு தாட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த கான்ஷியஸ் பிரின்சிபலுக்கு பேர் சந்தியா. அந்த கான்ஷியஸ் நம்ம பிரம்மன் தான். இப்படி பல வகையா. 423வது நாமம் த்விஜவிருந்த நிஷேவிதா. அதனால அறிவு இருக்கிறவங்களும் சிஸ்டர்களானவங்க, சாத்வர்கள், நல்லவங்க த்விஜர்கள். த்விஜானிங்க பிராமணன் அர்த்தம். நடுவில் எது சார் அவனு கொண்டு வரீங்கன்னு? நம்ம எல்லாரும் பிராமணர்கள் தான் சொல்லிட்டேன் இல்லை, நடுவில் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், கீதா சொல்ல. இப்படிப்பட்ட நம்ம எல்லாரும் அந்த சத்தியம் தெரிஞ்சுக்கணும். நான் தான் அந்த சத் பொருள் தெரிஞ்சுக்கணும் தானே விரும்பி வரோம். வேறு ஏதாவது பலம் பற்றி சொல்கிறோமா? இங்கே எப்படி பேசினாலும் சுற்றி 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 நீ ஆத்மா, பரமாத்மா, பிரம்மன், இதுதான்.
எப்படியாவது காட்டு, மூக்கு இங்கே இருக்கு, இப்படி எப்படியாவது சுற்றி சுற்றி காட்டு, அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால த்விஜவிருந்த நிஷேவிதா, நிஷேவிதான் பூஜிக்கிறவன், ஆராதிக்கிறவன், ஆசைப்படுறவன், நல்லவர்கள் எல்லாரும், விவேகம் இருக்கிறவங்க எல்லாரும். இதுக்கு அப்போது த்விஜன்னா நான் சொன்னதில் ஒன்றும் தப்பில்லை, நம்ம எல்லாரும் பிராமணர்கள் தான். த்விஜன்னா ட்வைஸ் பார்ன்னு அர்த்தம், 2 வாட்டு பிறந்தது. 2 வாட்டு பிறக்கிறது என்ன சார்னா, பிறக்கும் போது எல்லாருமே ஜன்மனா ஜாயத்தை சூத்ரா, நம்ம எல்லோரும் சூத்திரர்கள் தான். அதுக்கப்புறம் அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணி பூனல் போட்டு இதெல்லாம் பண்ணி செஞ்சால் நம்ம த்விஜ ஆகிடும், ட்வைஸ். அப்போ தான் நீ சம்ஸ்காரமான ஆகிடுவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு பிராகிருதன்னி, அது ஒரு அர்த்தம். இந்த பல்லுக்கு பேர் கூட த்விஜா, ஏன்னா ஒரு வாட்டி ஃபுல்லி எல்லாம் உளுந்து போய் திரும்பி வந்துடும், அதுக்கப்புறம் போனால் வராது. அது த்விஜா. அப்புறம் பறவைக்கு கூட த்விஜான்னு பேராமா. அதனால த்விஜான்னு ஏதோ பிராமணன்னு சொல்லிட்டு பெருசாக நினைக்க வேண்டாம். ஏன்னா அது முதல்ல முட்டை வரணும், அதுக்கப்புறம் பறவை வரணும் இல்லையா? இப்படி 2 வாட்டி ட்வைஸ் பார்ன் த்விஜ. அப்புறம் அதெல்லாம் எதுக்கு சார் நமக்கு பறவை பற்றி அது பற்றி? ஜீவா இவனு கூட பிறகும்போது எல்லாரும் அக்ஞானந்தான். பகவத்கீதை கிளாஸுக்கு வராத வரைக்கும் இந்த பிரம்மனே இந்த இது சொல்லாத வரைக்கும் அது ஒன்றும் தெரியவே இல்லை சார், எல்லாம் பிரமல இருக்கு. அப்போ ஜீவா இப்போது ஜீவா பரமாத்மானி உணரணும், ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, நம்ம பரமாத்மா தான். யூ ஆர் டிவைன். ஓகே, அதான் சாஸ்திரம் எல்லாம் சொல்லு, ஒரு சந்தேகம் இல்லை அதில். நீ டெவில் அனுப்பிச்சுக்கிட்ட நான் என்ன பண்ணிடும்? நீ டிவைன் தான். இதுக்கு இந்த விஷயம் சொல்லும் போது பிருஹதாரண்யகோபனிஷத்தில் ஒரு அழகான இந்த பறவை ஒரு இடத்துல அதோட இருக்கிற அவன் வீடு நெஸ்ட்டு கூடு கட்டியிருக்கேன், அங்கேருந்து அப்படி இல்லை. இன்னொரு உதாரணம் என்ன, சீ பேர்ட்ஸ் கூட நிறைய இருக்குல்ல கடலில். அங்கே ஏதாவது கப்பல் நின்றுருந்தால் அது எது மேலே ஃப்ளாக் போஸ்ட் இதெல்லாம் இருக்குமோ அங்கே நிற்கும். அங்கேருந்து அப்புறம் போய் சுற்றி ஒரு மீன் எடுத்துக்கிட்டு திரும்பி இங்கே உட்காரணும். எவ்வளோ நேரம் அது தண்ணியில் ஜீவிக்கலை, ஆனால் கரையில் தான் ஜீவிக்கிறது. அதனால் எவ்வளோ தூரம் போனாலும் திரும்பி கரைக்கு வரணும். அதுதான் உதாரணம் சொல்லி இந்த பறவை எப்படி சுற்றி சாயங்காலத்துக்குள்ளே அதோட வீட்டுக்கு அது எங்கே கூடு கட்டி அங்கே நிற்கும். அந்த மாதிரி இந்த ஜீவனு கூட எத்தனோ ஜென்மங்கள் சுற்றி இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அதனால தான் உன்னை வீட்டுக்கு நீ போ அன்னார் திருவள்ளுவர். மோட்சம் வீடு இவ்வளவு அழகாக சொல்லிட்டாரு, சிம்பிளாக சொல்லிட்டார், அழகாக. அந்த மாதிரி இது எப்படி நடக்கிறது? நித்ரையில் நடக்கிறது தினந்தோறும். அந்த விவகாரம் இந்த விவகாரம் பண்ணி அதை பார்த்து செல்ஃபோன் பார்த்து இது பார்த்து எல்லாம் பேசி அரட்டை அடித்து லோகாபிராயணம் பேசின அப்புறம் அங்கே ந கஞ்சன காமம் காமயத்தே ந கஞ்சனம் ந பஷ்யது, எதுவுமே பார்க்கல, எதுவுமே ஆசைக்கலை. பிருஹதாரண்யகோபனிஷத்து. ஓகே, அதுதான் மாண்டுக்கத்தில் கூட ந கஞ்சன பஷ்யதி ந கஞ்சன காமம் காமயத்தே ச சுஷுப்தம். அதுதான் நித்ரான்னு அங்கே விவரணம். அதனால தான் சாந்தோக்கிய உபனிஷத்து தூக்கத்தில் நம்ம எல்லோரும் பரமாத்மா கூட ஒன்றாகி தான் இருந்துருக்கிறோம். ஆனால் டெம்பரரி ஆன மாதிரி மறுபடியும் அந்த மனசு கிளம்புறது. ஏன் மனசு கிளம்புறதுன்னா அதுக்கு இன்னும் சம்ஸ்காரமும் வாசனைகளும் கர்மம் எல்லாம் இருக்கனால கிளம்போம். அப்புறம் சார் கிளம்பினா கிளம்பட்டோம். அந்த அறிவு இருந்த மனசு வேலை பண்ணிட்டு இருந்தால் கூட நானே தான், மனசுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் பிரம்ம சைதன்யம் அப்படின்னு அறிவு அது ஏற்படணும். அதுக்கு தான் படிக்கிறோம். இல்லைன்னா தூக்கம்ல எல்லாருக்கும் அறிவு இருக்கு, பிரம்மத்தோடு ஒன்றாகி போய்டுறோம். அந்த சாந்தோக்கிய உபனிஷத்து 91வது ஸ்லோகம்.
விஜயபிருந்த நிஷேவிதாயிட்ச தத்வாசனா தத்வமயீம் பஞ்சகோஷாந்தரஸ்திதாம் நிஸ்ஸீமமஹிமா நித்யாம் யௌவனாமதசாலினீம். தத்வாசன ஆசனம்னா உட்காருது, தங்கிறது ஆசனம். தத்துவங்களுக்கு எல்லாத்துக்குள்ள நெரும்பி இருக்கிறவள் தத்வாசன்னா 5 பூதங்களிலிருந்து எடுத்துக்கோங்கோ, பிரகிருத்திலிருந்து எடுத்துக்கோங்கோ. சாங்கியல் 24 அணுவா, இன்னொருத்தர் 20 30 அணுவா ஏதோ சொல்லிக்கிட்டோம். எத்தனை தத்துவங்கள் இருக்கோ. இந்த தேவி புராணம் அதெல்லாம் பார்க்கும்போது பூமியிலிருந்து சிவன் வரைக்கும் நிறைய தத்துவங்கள் சொல்லியிருக்கு. அதெல்லாம் இருக்குமானே. ஸோ அப்படின்னா மாயா ரூபத்திலோ பிரகிருதி ரூபத்திலோ எல்லாத்திலையும் இந்த துவைத பிரபஞ்சம் மொத்தம் ஆக்கிரமிச்சிருக்கிற வியாபிச்சிருக்கிற அவள் தத்வாசனா. ஓகே. இன்னொன்று ஆசன் அப்படின்னு சொன்னால் தத்துவங்கள் அப்படி இருந்தால் கூட இதே பிரகிருதி மாயான்னு இப்போ. ஆனால் அம்பாளுக்கே இங்கே பிரம்மன்னு சொல்ல போகிறோம். சொல்லும் போதும் பிரம்மன் மாயா கூட சேரலை, ஆனால் மாயான்னு வேலை வைக்க பண்ணுறான். அப்போது தத்துவங்கள் எல்லாம் தாண்டி மிஞ்சி நிற்கிற ஆசன ஸ்டாண்டிங் அபார்ட் சாட்சி ரூபேண பாதி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அதனால் தத்துவங்கள் இப்போ 3 நாமங்கள் பார்த்தோமா. இது வியாஹிருதி சந்தியா தத்வா 3 பார்த்தோம். இதுன்னு கூட ஸ்தூலம் சூக்ஷ்மம் அண்ட் காரணம், கிராஸ் லெவல் சட்டில் லெவல் காசல் லெவல் அண்ட் 3 கூட இந்த 3 நாமங்கள் அர்த்தத்தை அப்படி பிரிச்சுக்கலாம். அடுத்தது 425வது நாமம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக மகா வாக்கிய உபதேசம். தத்து தத் தத்தன்னா ப்ரொனவுன் అది దట్ అనేది అర్థం. ఏది உனக்கு ஆல்ரெடி குறிக்கப்பட்டதோ அது అని சொல்லணும்னா உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கணும். உனக்கு அதை பற்றி நான் சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்கிறதுனால அது అని சொல்லுவேன் இல்லையா. அந்த தத் அது அப்படின்னு. ஸோ மகா வாக்கியங்களுக்குள்ள ஒரு முக்கியமான மகா வாக்கியம் அதுதான் நீ தத்துவமசி. அதுதான் வரப்போகிறது இங்கே இப்போது. ஸோ தத்து. ஆனால் இது நாமும் அர்ச்சனை செய்யும்போது என்ன ஆகும், அதோடைய ஃபார்ம் மாதிரி டேட்டிவ் கேஸிவோ மாதிரி 4th கேஸு தஸ்மை நமஹ, ஓம் தஸ்மை நமஹ. ஓகே, அப்படி வருது. அதில் அப்படின்னா எது ஆல்ரெடி சொல்லப்பட்டதோ அதை திருப்பி குறிக்கிறதுக்காக சொல்கிறது தத் தட். அப்புறம் துவம்னா பொதுவாக நீ யூ. ஓகே, இங்கிலீஷில் அந்த படி இங்கிலீஷில் தௌ ஆர்ட் தட் அன்னு சொல்லுறது. ஸோ துவம் தத்து துவம் அசி. அது நீ அதாவே இருக்க, நீ அதாவாக தான் இருக்க. அது என்னன்னு சொல்லிட்டார் குரு. சொன்னதுக்கப்புறம் தான் இது. அப்போது இந்த சந்தர்ப்பத்தில் 4 முக்கியமான மகா வாக்கியங்கள்னு ஞாபகப்படுத்துகிறோம். அது ஏதேதோ உபனிஷத்தில் வேதத்தில் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த காதில் உள்ளட்டுமே. முதல் என்ன சொல்லுமன்னா பிரஜானம் பிரம்ம. ஐத்தரேய உபனிஷத்து ருக்வேதத்துக்கு சேர்ந்த மகா வாக்கியம். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா முதல்ல இது விவரண வாக்கியம், டெஃபினிஷன் கொடுக்கறது. பிரம்மம் பிரஜானம் டெஃபினிஷன், விவரண குறிக்கிற வாக்கியம். அப்புறம் அந்த பிரம்மம் பிரஜானம் நீ அதுதான். தத்துவமசி சாந்தோக்கியோபனிஷத்து சாமவேதத்துக்கு சேர்ந்த மகா வாக்கியம். இது என்னன்னா டீச்சிங், இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு. பிரம்மம் என்ன சொல்லியாச்சு, அதுதானே. அது பிரம்மம் என்னன்னு அது
அது நீதான். தத்துவமசி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட். 3 அயம் ஆத்மா பிரம்மா. இப்போ தான் மாண்டூக்கியத்தில் பார்த்தோம். மாண்டூக்க உபனிஷத் அதர்வண வேதத்தை சேர்ந்த வாக்கியம். அப்போது அயம் ஆத்மா பிரம்மா అనేది தியானம் பண்ணும். நிதித்தியாசனம், கான்டெம்ப்ளேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அபியாச பண்ணுன்னு சொல்கிற வாக்கியம். அயம் அயமன்னா இப்போ தட்டு போயிடுச்சு. திஸ் என்ன நெருங்கி கிட்ட வந்துட்டோம். தட்டன்னா கொஞ்சம் தூரமாக இருக்க. அயம் இது கஷ்டமாக இருக்கும். அது வேறு சாயங்காலம் சமயத்தில் சொல்லி கொடுக்கறது இப்படி. பட்டு கதை சொல்லும் போது நல்லா சிரிச்சிட்டிங்க, இது சொல்லும் போது சீரியஸாக இருக்குங்க. பட் இதுதான் சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ கதை சொன்னோம் காயத்ரி சாவித்திரி நமக்கு என்ன போச்சு இப்படி? நமக்கு என்ன, அவர் தபஸ் பண்ணாரோ பண்ணலையோ. பட் இது அபவுட் மீ, என்னை பற்றி நானா இப்படியா, நான் பிரக்ஞானம். இது ரொம்ப முக்கியம் இல்லையோ? ஆனால் அதுக்கு முக்கியத்தை கொடுக்க மாட்டோம். முக்கியமான சொன்ன சீரியஸ் ஆகிடும். அடுத்தது 4வது மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. அதுக்கப்புறம் என்னோட அனுபவம் என்ன? அப்புறம் அகம் பிரம்மாஸ்மி ஆ ஊஹா ஊஹா ஊ அப்படின்னு சாமகானம், ஆனந்தம். ஆம் த பிரம்மன், அகம் பிரம்மாஸ்மி. எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவபூர்வக வாக்கியம். சரியா? இப்படி எல்லாம் சொல்லும்போது சந்தேகம் வந்துச்சு. மாதா அமிர்தா அந்த அம்மாச்சிக்கிட்ட கேள்வி கேட்க, அம்மா ஆத்மா எல்லா இடத்துலையும், சைத்தன்யம் எல்லா இடத்துலையும் இருந்தால் அப்போது ஏன் எல்லாரும் அதை உணர மாட்டுறாங்க? சில ஜீவர்கள் மட்டும் ஞானிகளாக இருக்காங்க, சில பேர் அஜ்ஞானிகளாக இருக்காங்கன்னா, அம்மாவுடைய வே ஆஃப் டீச்சிங் கூட ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் சின்னதெல்லாம் சொல்லும். ராமகிருஷ்ணர் மாதிரி. ஆனால் பாருப்பா, நீ வீடு கட்டிருக்க, வீட்டுக்கு வெளியில் ஒரு மெயின் சுவிட்சுன்னு ஒன்று இருக்கும், அது போட்டுட்டான். இல்லை வெளியிலேருந்து அவன் கனெக்ஷன் கொடுத்தான் கரண்ட் ஆள். அதுக்கப்புறம் கரண்ட்டு இருக்கு, உங்கள் வீட்டிலும் மெயின் சுவிட்ச் போட்டிருக்கு. ஆனால் இந்த ரூமில் கரண்ட் இருக்கணுமா வேண்டாமா, அந்த பல்பு வேலை பண்ணணுமானா நீ சுவிட்சை ஆன் பண்ணிக்கணும் இல்லையோ? அதனால் மனசில் அஜ்ஞானம் అనేది இருக்குது. அந்த மனசில் அஜ்ஞானம் சுவிட்சுக்கு கீழக்கும் மேலுக்கு போட்டிருக்கு. தெரியல, இதெல்லாம் இப்போ சில இதில் கீழே போட்டால் எரியும், மேலே போட்டு ஆஃப் ஆகிடும், எதாவது எல்லாம் ஆகிடும். இல்லை கீழே போட்டு ஆஃப் ஆகிடும். நீ அதை ஆன் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சுலபமாக சொல்கிறேன். அதனால் ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கு, எனக்கே தெரியல. நீ ஆன் பண்ணல சுவிட்சை, டேர்ன் இன்வர்ட். ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வமிச்சன்னம். உள்ளக்கு திருப்பு மனசுன்னு, வெளியிலேயே பார்த்துக்கிட்டு ஏதோ பேசாதன்னு வேறு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கான். சரி, அப்புறம் தத்து துவமு. இங்கே அசியனை சொல்கிறதுக்கு பதிலாக ஐ. இந்த துவமுக்கு நாமாவளியில் என்ன வரும் தெரியுமா? ஓம் துப்யம் நமஹ. டேட்டிவ் கேஸு துப்யம் அனு வரும். அப்புறம் ஐ, ஓம் ஐ ஐ நமஹான்னு வரும். அங்கே டேட்டிவ் கேஸு போகிறேன். என்ன இந்த ஐ ஓகே ஐதா ஐ. அவர் ரமணர் உபதேசாரில் இருந்து ஐ பதத்யகம் நிஜ விசாரணம். ஐ இந்த அகங்காரம் అనేది எங்கே காணுமே, போயிடுச்சே. அவர் அப்படி ஐயோ இது தெரியலையா అని சொல்கிற மாதிரி. ஆமாம், ஐ అని பதம் உபயோகப்படுத்துகிறாரு. ஒண்டர்ஃபுல், ஆச்சரியம். இல்லை, இன்னொரு அர்த்தம் என்னென்னா, ரொம்ப அன்போடு சொல்லும்போது, இப்போ அம்பாளுன்னு அம்பா தத்து துவமு அதெல்லாம் அப்போ நீ நான் ஒன்று தானா அப்படி நீ ஆனந்தத்தோடு அந்த பிரேம ரொம்ப ஹை லெவல் லவ் பிரேம வரும்போது தேவின் அம்பாளுனே சொல்லும் போது ஐ ஓ அம்பே என்ன சொல் சம்போதனா விபக்தி அட்ரெஸ்ஸிங் ஓ மை டியர் மதர்ன்னு சொல்லணும். ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கு, அன்போடு இருக்கிறதுனால ஐ. ஸோ இப்போ இது மொத்தம் மூணுத்தினு சேர்த்து பாருங்க, தத்துவமசிக்கு பதிலாக தத்துவமயி. மகா வாக்கியம் போச்சு.
மை என்ன இன்னொரு அர்த்தம் என்ன, மயம், ஃபில்டு வித். அது இது ஒன்று தான், இது அதுதான். உள்ளே இருக்கிற ஆகாயம் அதே தான், வெளியில் இருக்க ஆகாயம் அதே தான், எங்கே இருக்க ஆகாயம் அதே தான். ஸோ தத்துவமயி ஆயிடுச்சு. அடுத்த நாம பஞ்சகோஷாந்தரஸ்திதா. ஸ்லோகம் படிக்கணுமா? இல்லை. பஞ்சகோஷாந்தரஸ்திதா. சரி, இப்போ திரும்பி அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எங்கே தேடணும்? இது எங்கே தேடணும்? சித்தன் நீங்கள் ஒன்றும் காட்டவே மாட்டுறீங்க. அப்போ கிளிப்பு மட்டும் காட்டுவீங்க, இல்லைன்னு குடம் காட்டுவீங்க. தத்து பிரம்மம் அது அது அங்கே அதையும் காட்ட மாட்டீங்களே. சும்மா அது தட்டு திஸ்ன்னு சொன்னால் போதுமா என்ன? அப்படின்னா பஞ்சகோஷாந்தரஸ்திதா. பஞ்சகோஷங்கள் நீ 5 ஜாக்கெட்டு கோட்டு போட்டு உட்காந்துருக்கேன். அது பத்தாதுன்னு அப்புறம் உள்ள ட்ரெஸ்ஸு மேலே ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்காந்துருக்கேன். இதெல்லாத்துக்குள்ள அடங்கி இந்த 5 வேலை செய்ய வைக்கிறது யாரோ? பஞ்சகோஷ அந்தரஸ்திதா. சரியா? இந்த பஞ்சகோஷங்கள்னு பற்றி பல வகையாக தேவி புராணம் அந்த தந்திரம் பல வகையாக வேறு பேசுவாங்க. நமக்கு வேதாந்தத்தில் ரொம்ப சிம்பிள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அந்த ஆனந்தம் எங்கேருந்து வந்துச்சு? ஆனந்தத்துக்கு கூட நித்ரா ஆனந்தம். அது எங்கேருந்து வந்துச்சுன்னா அது பிரம்ம சைத்தன்யந்தான். அதோடைய சின்ன ஒரு தூரு தான், பிசுறு. அதனால் அப்போ இது பிசுராக இருந்தால் அது எப்படி இருக்கணும்? அது ஓஷன், இது சின்ன ஒரு ட்ராப்லெட். அதனால் பஞ்சகோஷாந்தரஸ்திதா. அப்புறம் நிச்சீம மகிமா. அதனால இந்த பஞ்சகோஷாந்தரஸ்திதான்னா 5 கோஷங்களுக்கு உள்ளே மாட்டிருக்க சார் குச்சியாக இருக்குமா? அந்த ஜீவ ஆத்மா வந்து இப்படி இருக்குமா? மிளுக்குமே அந்த சின்ன லைட்டு மாதிரி இருக்குமா? சினிமாவில் எல்லாம் காட்டுறான், இறந்து போனதை கொண்டு குட்டு அந்த லைட் அப்படி போயிடுச்சுன்னு. அப்படி இல்லை. எல்லா பஞ்சகோஷங்களும் ஆத்மாக்குள்ளே தான் இருக்கு. இத்தனை சரீரங்களும் ஆத்மாக்குள்ளே தான் இருக்கு. அதனால எனக்குள்ளதான் சரீரம் இருக்கு, சரீரத்துக்குள்ள நான் இல்லை. அந்த பிரம விட்டுடணும். நான் ஆகாயம் போல் பரவி இருக்கிற நித்திய சத்திய ஏகசார வஸ்து நான். அப்போது எனக்குள்ள இதெல்லாம் காணப்படுறது. நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரனும், மையேவ சகலம் ஜாதம் மொத்தம் காணப்படுறது எனக்குள்ள. வெரி கிராண்ட் விஷன் அப்படி வரணும், விஷால திருக்கோணம். அதனால நிச்சீம மகிமா. இதோடைய சீமா எல்லை என்ன? எல்லை சொல்லுவேன். ஆகாயத்துக்கு எங்கே எல்லை? ஏஷியா, ஐரோப்பா அதெல்லாம் சொல்லுவேன், நீ சும்மா பேசிக்கிட்டேன். அப்புறம் சைனா ஏர் ஸ்பேஸு, இந்தியன் ஏர் ஸ்பேஸு. ஆமாம், மண்ணாங்கட்டி ஸ்பேஸு நீ எங்கே பண்ணுறேன்? சும்மா அக்ஞானம் அப்படி. ஸோ நிச்சீம மகிமா, லிமிட்லெஸ் க்ளோரி. இந்த பிரம்மன் அம்பாளுது க்ளோரி வந்து லிமிட்டே கிடையாது, சொல்லி மாடாது. எப்போ லிமிட்லெஸ்ன்னு சொன்னமோ டைம்லெஸ்ன்னு அர்த்தம். காலாதீத, தேசாதீத, தேசகால பந்தங்களுக்கு, தேச காலத்துகளுக்கு பந்திக்கப்படாமல் இருக்கிற வஸ்து ஏதாவது இருந்தால் அது சத்தியம். திரிகால அபாதிதம் சத்தியம். அப்போ இப்போ எப்போ అనేది கிடையாது. அங்கே அப்போ அதுதான் இருக்குது, இப்போ இதுதான் இருக்குது, அப்புறம் அதுதான் இருக்கிறது, எப்பவுமே அதுதான் இருக்கும். தெரிஞ்சுக்கோ. அதனால தான் நல்ல பேர் கொடுக்குறாங்க நித்திய யவ்வனா. எப்போ ஸ்வீட் 16 நாமா. எனக்கே இருக்க மாட்டேங்க சார் அப்படி. நீ அப்படிதான். நீ சரீரம்னு பார்த்தா உனக்கு எல்லாம் வரும், விகாரங்கள் எல்லாம் வரும். எங்கே விகாரங்கள் வரலையோ அது யவ்வனம். சரீரத்துக்கு முடியுமா? அது பிரகிருதிக்கு முடியுமா? பிரகிருத்தன்னாவே விக்ருதி, விக்ருத்தன்னாவே டைவர்ஷன் அண்ட் வேரியேஷன். How you can expect there? Impossible. Possible என்னது என்னன்னா, நீ ஆல்ரெடி நித்திய ஏகசார சத்திய வஸ்துன்னு சொல்லிட்டுரும் இல்லையா? அதனால நித்திய யவ்வனா. ஏன்? நிர்விகாரம்னால. விகாரமே இல்லை, பிரம்மனில் விகாரம் இல்லை. நான் பாப்பாவாக இருக்கேன், அப்புறம் அப்படி இருக்கு, இப்படி தாத்தா ஆயிட்டேன், ஆனால் அதே நான் தான்.
அதே நான் தான். முடி நெறிஞ்சான்னு பல்லு விட்டு போனான்னு இல்லை. இப்படிப்பட்ட அந்த சைத்தன்யம்னால நித்திய அவ்வனா இருக்கனால மதசாலினி. இங்கேருந்து 3 வார்த்தைகள் வந்து புக்கில் எங்காவது நார்மலாக பார்த்தா ஒரு டிக்ஷனரி மீனிங் பார்த்து கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்டர்னல் பியூட்டி பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். நான் சீக்கிரமாக மூடிட்டு சேர்த்து ஒன்றாவை மாற்றி விட்டுடுறேன். அடுத்தது படித்தா வரும். அதில் மதானே வார்த்தை வருது 3த்தில். அந்த மதசாலின் அப்படி இருக்கட்டும். அடுத்த ஸ்லோகம் பாருங்கோ. எங்கே 90 மதகூர்ணித ரக்தாக்ஷம் மதபாட்டல கண்டபூஹு சந்தனத்ரவ திக்தாங்கி சாம்பேய குசும பிரியா. ஆமாம், ரொம்ப ஆத்மா தத்துவமசி தத்துவம் எல்லாம் சொல்லி கொஞ்சம் ரொம்ப தலை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி இறங்கி வா, அழகு பாரு, அம்பாளோட அழகு பாருன்னு முதல்ல சொன்ன மாதிரி இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா சிம்பிள் மீனிங் மாமூல மதசாலினி. இந்த மதமனே வார்த்தை இங்கே வந்து தமிழில் கூட எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால ஜாக்கிரதை இருங்கோ. மதம் பிடிச்ச யானை மதம் அப்படியே அந்த மதம் இல்லை இங்கே. మదన మద్ కట్ హ్రస్వ ద సంస్కృతంలో ఆనందం అని అర్థం. இன்டாக்சிகேஷன் அர்த்தம் இருக்கு. பட் இங்கே வந்து அந்த ஆனந்தத்தினால ஷாலினி அண்ணா நெறிஞ்சு இருக்கிறவள். எண்டோடு வித் அன் அர்த்தம் இங்கிலீஷில், ஃபில்டு வித் அன் அர்த்தம். மத ஷாலினி. சரியா? ஆத்மானந்தம். இங்கே ஆத்மல ஆனந்தம் தான் இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் பிரம்மா. அப்படி அன்லிமிட்டட்னு சொல்லிட்டோம். இப்போவே நித்திய அவனம்னு சொல்லிட்டோம். அப்போ நேச்சுரல்லி எப்போ ஸ்வீட் 16 அப்படியே இருந்தால் எப்படி நல்லா இருக்கும் இல்லை சார்? அப்படி இருக்கணும் வந்து ஆசைப்பட்டு தான் இவன் படாத பாடுபட்டுட்டு நான் மேலோக்கம் போய் அங்கே போய் கொஞ்சம் அதெல்லாம் வாங்கி பவர்ஸ் வாங்கி அப்படி இருப்பேன். இது பண்ணேன். அங்கே என்ன பண்ணுறாங்களோ தெரியல. போய் வந்தவங்களை யாரும் சொல்லலை. புராண கதையில் தான் சொல்லப்பட்டது. அதனால நான் இங்கே பண்ணுறேன்னு இன்னொருத்தர் காயக்கல்பவன் இவனு பண்ண ஆரம்பிச்சிங்க. அதில் மாட்டிக்கிட்டு அப்புறம் அந்த புஸ்தகம் இல்லை ஏது. ஆனால் அவரும் போயிட்டார், புஸ்தகம் போயிடுச்சு. அது நிற்காது. ஸோ மதன ஆனந்தம் சந்தோஷம். அடுத்த நாமம் பார்த்தீங்கன்னா மதகூர்ணித ரக்தாட்சி. இந்த ஆனந்தத்தினால இங்கே இந்த சாதாரண அர்த்தம் சொல்லணும்னா அங்கே ரொம்ப மதம் பிடிச்சவள் அப்படி என்ன எனக்கு என்ன பிரம்மா விஷ்ணு சிவ எல்லாரும் இங்கே தலை குனிஞ்சும் இப்படி நமஸ்காரம் பண்ணுறாங்க. எப்படி இருக்கும் அப்போ? அப்படி அந்த இல்லை அங்கே. அதே மாதிரி இங்கே பார்த்தா அதனால கண்களாமல் அந்த சாதாரண அர்த்தமே சொல்கிறது பிடிக்கல, வேண்டாம். குடித்தவனுக்கு கண் எப்படி சிகப்பாக இருக்கும், அப்புறம் அப்படி இப்படி இருக்கும். அந்த மாதிரி கண்கள் வந்து அவ்வளோ அழகாக சிகப்பாக இருக்கேன்னு சொல்லணும். மதகூர்ணிதா என்ன மதத்தோடு கூடியிருக்கேன். மதம் திரும்பி அந்த பிரம்மானந்தத்தினால. ஓகே, இங்கே அப்படி சிகப்பாக இருக்கிறது இந்த எல்லாம் எடுத்துக்கூடாது. சரியா? என்ன எடுத்துக்கணும்? ஆனந்த நயனங்கள். கண்களுக்குள்ள சந்தோஷம் தெரியணும், சாந்தி தெரியணும். ரமணருடைய ஃபோட்டோ கண்கள் பார்த்து தான் அப்பாவது இப்பாவது என்ன ஃபோட்டோவது பாருங்கோ, அப்படி யூ ஆர் ஃப்ளாட். என்ன இருக்குங்க? அதான் அந்த கருணா, சாந்தி, பூர்ண ஞானம் எல்லாம் அந்த கண்களிலிருந்து எது தேஜோமயமாக தெரிவிக்கப்படுறதோ அதுக்கு பேர் மதகூர்ணித ரக்தாட்சி. சரியா? அப்படி எடுத்துக்கோங்க. அது பத்தலை. இன்னும் அப்புறம் வந்து இந்த கன்னங்களை வந்து ரொம்ப சிகப்பாக மேக்கப் போட்ட மாதிரி. அம்பாளுக்கு எதுக்கு மேக்கப் போடணும் சொல்லிட்டோம் இல்லை? அப்போ முதல்ல உலகத்தில் அழகன்னா அந்த அம்பாளுடைய ரூபம், அந்த லலிதாம்பிகை எவ்வளோ வர்ணனை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி திரும்பி மத பாட்டில் கண்டபூகன்னா இந்த வெரி ரெட்டி சீக்ஸ்ன்னு அர்த்தம். அது வேண்டாம் நமக்கு. இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும்னா எப்பவுமே அந்த பிரம்மானந்தத்தில் இருக்கிறதுனால இல்லை. இது கொஞ்சம் காமேஸ்வரன் சிவனுக்கு
ஒட்டி அங்கே அம்பாள் எப்பவுமே பக்கத்தில் இருக்கிறதுனால அவ்வளோ ஆனந்தமாமா. அதனால் அவங்க முகத்திலேயே தெரியுறதாம் அந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லுது. சிகப்பாய் போச்சுமா மூஞ்செல்லாம், அப்புறம் கன்னங்கள். இங்கே என்ன சொல்லணும்னா, பக்தாளன்னு பார்த்தா ஆத்தியாத்மிகமாக யாராவது இப்படி சாதனை பண்ணி இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவனை பார்த்து அம்பாளுக்கு அவ்வளோ ஆனந்தம் வருமா, அவ்வளோ சந்தோஷம் வருமா. இந்த ஆனந்த சந்தோஷம் வியக்தப்படுத்தும் போது தான் அப்படிப்பட்ட ரூபம் தர்ஷனம் சில பக்தாளுக்கு கொடுத்தது. அதை நினச்சி இமேஜின் பண்ணி தான் ஒரு ஃபோட்டோவை பண்ணி நம்ம அழகன்னு அழகனே போடுறோம், சித்திரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆனந்தத்தினால இந்த லட்சணங்கள் எல்லாமே மதமன்னிங் ஆனந்தம். அப்புறம் சந்தன திரவ திக்தாங்கி. ஓகே, சந்தன திரவ அபிஷேகம் பண்ணும்போது முக்கியமாக அம்பாளுக்கு சந்தனம் அபிஷேகம்னா அது கொஞ்சம் லிக்விடாக இருந்து தானே பண்ணி தான் அப்புறம் ஊற்றுறாங்களே எல்லா சுவாமிக்கும். அப்புறம் அந்த சந்தனால அபிஷேகம் செய்யும்போது அம்பாள் அப்படி அது சந்தனத்தினால் நெறிஞ்சிருக்கானே. ஓகே, இந்த சந்தனம் అనేది உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும், அப்புறம் நல்ல மன ஸ்மெல்லு வரும் இல்லையா. இங்கே அர்த்தம் என்னன்னா, வெளியில் பூஜை பண்ணும்போதும் அந்த சந்தனம் உபயோகப்படுது, மானசிகமாகவும் அந்த சந்தனம் வச்சு அபிஷேகம் பண்ணுற மாதிரி தியானிச்சுக்கணும். சந்தன திரவ திக்தாங்கி. இதெல்லாம் ரொம்ப திரும்பி கீழே இன்னொரு கீழே இறங்கி விழுந்துட்டோம் எல்லாம் கிராஸ் சகுனத்துக்கு. அப்புறம் சாம்பே குசும பிரியா, சம்பக புஷ்பம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இது முன்னாடி கூட பார்த்தோம். இந்த சம்பக புஷ்பம்னா இது வண்டு, அதில் தேனை வண்டு போய் தொடாதாமா. வண்டு அந்த தேனை சாப்பிட்டா வண்டு உடனே சத்தி போயிடுமா. அதனால அது யாருனால தொடாமல் இருக்கிறதுனால, அது ரொம்ப நிர்மால்யமாக இருக்கிறதுனால அந்த புஷ்பங்கள் அம்பாளுக்கு பிடிக்கும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பக்தனுடைய மனசு லோக விஷயங்கள் வாசனை இந்த போக சுகங்களிலும் ஈடுபடாமல் சுத்தமாக இருந்துட்டு அந்தர்முகமாயிடுதோ, அப்படிப்பட்ட சுத்தமான மனசு இருக்கிற பக்தாளுடைய ஹிருதயங்கள், பக்தாளுன்னா அந்த பக்த புஷ்பங்கள்னு அம்பாளுக்கு பிடிக்குமா. சாம்பையே குசும பிரியா. ஓகே, அதனால பகவான் இங்கே வேறு அர்த்தம் எப்படி எடுத்துக்கணும். முதல்ல பகவத்கீதையில் சொன்னார். இப்போ 18வது அத்தியாயத்தில் சுகம் అనేది என்னென்ன சாத்விக சுகம்னா முதல்ல அது கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் முடிவில் சுகமாக இருக்கும். முதல்ல விஷமாக இருந்தால் கூட அப்புறம் அமிர்தம் மாதிரி இருக்கும்னு சொன்னார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த ஆத்தியாத்மிகம் இதெல்லாம் படிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, சத்சங்கத்துக்கு வர்றது எல்லாம் ஒரு சிரமந்தான். அப்படிதான் சிரமப்படணும். படும்போது அந்த பலன் கிடைக்கும், பிரம்மானந்தம் பிரம்மானுபூதி வரும். வந்துதான் ஆகணும், வந்துடணும், இந்த ஜன்மத்திலே வரணும். அப்போது எந்த அளவுக்கு நான் கேட்டு அதில் ஈடுபட்டு அதிலேயே சிந்தனையில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பண்ணணும். அதுதான் விஷயம். ஸோ அப்படி சொல்லிட்டு அடுத்த ஐ திங்க் இதோட 92 முடிஞ்சது. அடுத்த வாரம் 93வது ஸ்லோகம் ஆரம்பிப்போம். சரியா? ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.